தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு ஒப்புக்கொண்ட அதே நேரத்தில் அருமை சகோதர சகோதரிகள் இங்கே 3 மணி நேரமாக விவாதம் பண்ணியது என்ன என்றால், நாம் 2 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கிறோம். ஒருவருக்குத்தானே அவர்கள் அமைச்சராக ஆக்க விரும்புகிறார்கள். ஏன் நீங்கள் 2 அமைச்சர்களை கேட்கக்கூடாது என்றும் இங்கே அதிகமாக பேசப்பட்டது. அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம், அதற்கு பிறகு அடுத்தவரை பற்றி நாம் சிந்திப்போம், கேட்போம் என்ற அடிப்படையில் அந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநில தலைவர் என்கிற முறையில், தேசிய தலைவர் என்கிற முறையில் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள்.